மக்கள் நல கூட்டணி மற்றும் தேமுதிக இணைந்து நடத்திய வழக்கறிஞர்கள் மாநாடு திருச்சி ஹோட்டல் ஃபெமினா அரங்கில் நடந்தது. இதில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ அவர்கள் திமுக தொடர்ந்த அவதூறு வழக்கை சட்டப்படி சந்திக்க தயாரெனவும் கூறினார். இந்த வழக்கானது தேமுதிகவிடம் திமுக பேசிய பேரம் விவகாரத்தில் வைகோ அவர்கள் பேசியதற்காக இதில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நல கூட்டணி இணைந்து நடத்துகிற இந்த வழக்கறிஞர் மாநாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் சிறந்த வழக்கறிஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் தா பாண்டியன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வழக்கறிஞர் சீருடையிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எனது அன்பு சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்கள் வழக்கறிஞர் சீருடையிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் வழக்கறிஞர் சீருடையிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் நாட்டு வக்கீல் என்று நாங்கள் அன்பாக அழைக்கிற எங்கள் சகோதரர் முத்தரசன் அவர்களும் இங்கே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் என்னுடைய சகோதரர் உயர்நிலை குழு உறுப்பினர் தேவதாஸ் அவர்கள் தலைமை வகிக்கிறார்கள். சட்டத்துறை செயலாளரான சகோதரர் வீரபாண்டியன் வரவேற்புரை ஆற்றுகிறார். மிக முக்கியமான ஒன்றை தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு இன்னைக்கு நல்ல வழக்கறிஞர் மாநாட்டு அன்னைக்கு முதல் நாள் இரவு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எனக்கு ஒரு தாக்கீது, அதாவது சொன்னதை வாபஸ் வாங்காவிட்டால் சிவில் கிரிமினல் வழக்கு தொடர்வோம் என்று திமுக தரப்பில் இருந்து ஒரு தாக்கீது வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி. ஏற்கனவே இதே போல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் சொன்னதற்காக 2006 சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்னதற்காக என் மீது ஒரு அவதூறு வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கை சகோதரர் தேவதாஸ் மூலம் நடத்துகிறேன். வழக்கு தொடுத்தவர்கள் கோர்ட்டுக்கு வரமாட்டேன் என்கிறார்கள். 8 வருஷமா எழுதிட்டு கிடக்கு. 10 வருஷமா நாங்க கோர்ட் கேஸ் நடத்துறோம், நீங்க வாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. அதே போல ஈழத்தில் நடப்பது என்ன என்று நான் பேசியதற்காக என் மீது 124A தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கை அண்ணன் கலைஞர் அவர்கள் தொடுத்தார்கள். அதில் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். அது வழக்கு விசாரணையில் அவர்கள் வரவில்லை, ஆனால் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு விட்டன. ஒரு வார்த்தை கூட நான் பேசியதை மாற்றி சொல்ல போவதில்லை. அதனால் ஆயுள் தண்டனை கிடைச்சா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு போவேன். சொன்னதை வாபஸ் வாங்குற வழக்கு எனக்கு கிடையாது. கொட்டா கோர்ட்ல ஜட்ஜி யோசிச்சு சொல்லுங்க. விடுதலை புலிகளை நேற்று ஆதரித்தேன். வெயிட் யோசிச்சு சொல்லுங்க, இது சீரியஸ் கேஸ். யோசிச்சு தான் சொல்றேன். I supported the LTT yesterday. I do support LTT today. I will support the LTT tomorrow னு சொன்னேன். அது பிறகு இப்பதான் சுப்ரீம் கோர்ட் போய் முடிஞ்சிருக்கு. வாபஸ் வாங்குற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனால் இந்த வழக்குக்கு தாக்கீது அனுப்ப சொன்ன நமக்கு நாமே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த வழக்கு போட வேண்டும் என்று அண்ணன் கலைஞர் நினைக்கவில்லை, நினைத்திருக்க மாட்டார். என்ன செய்வாங்க தெரியுமா? திமுகவுக்கு எங்கள் கட்சியில் இருந்த ஒரு 4 பேரை இழுத்துக்கொண்டு போவதற்கு எல்லா வழியிலும் முயற்சி செய்து பணம் தர்றோம், எம்எல்ஏ சீட்டு தரோன்னு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு சந்தோஷம், அவன் கூட்டி போனதை பத்தி நல்லா இருக்கட்டும். அப்பொழுது நான் சொன்னேன், அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு தெரியாமலே இது நடக்கிறதுன்னு சொன்னேன். 3 நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியாமல் நடக்குன்னா எங்கள் மேலதான் வைகோ குற்றம் சாட்டுறாருன்னு அவரை போய் தொந்தரவு பண்ணி எனக்கு தெரியாமல் இந்த கட்சியில் எதுவும் நடக்குமா என்று ஒரு பதில் சொல்ல வச்சார். அதே போல இப்பொழுதும் இந்த வழக்கு எனக்கு தெரியாமல் எப்படி போட்டிருப்பார்கள் என்று நாளைக்கு சொல்ல வைப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் நான் இப்பொழுது இந்த வழக்கு போட வைத்து விட்டு நோட்டீஸ் அனுப்புவது காரணமான ஸ்டாலினை கேட்கிறேன். நான் 2 நாட்களுக்கு முன் மதுரையில் குற்றம் சாட்டினேன். என்ன குற்றச்சாட்டு? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கனிமொழி பலியாடாக்கப்பட்டு விட்டார், ஸ்கேப் கோட். இதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடித்தவர்கள் திரைமறைவில் பதுங்கிக் கொண்டார்கள்.
கலைஞர் குடும்பத்தில் சாகித் பால்வா சென்னையில் வந்து ஸ்டாலினை சந்தித்த போது என்ன பரிமாற்றம் நடந்தது? கோடிக்கணக்கான பணத்துக்கு ஒரு டிடி கொடுக்கப்பட்டது என்கிறார்களே, அது யாரிடம் கொடுக்கப்பட்டது? ஸ்டாலினுக்கும் சாகித் பால்வாவுக்கு இருக்கக்கூடிய உறவை அவர்களால் சாகடிக்கப்பட்ட பெரம்பலூர் சாதிக் பாட்சா சிபிஐயில் சொன்னதனால் தூக்கில் தொங்கினார். இப்பொழுது நான் கேட்பதெல்லாம், நான் பிரதமருக்கு கேட்கிறேன், சிபிஐ ஒழுங்கா விசாரிக்கணும். சாதிக் பாட்சா மரணத்தின் பின்னணியில் என்ன நடந்தது? இந்த நினைவு நாளில் சேராத இடஞ்சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா என்று அந்த குடும்பத்தினர் போஸ்டர் போட்டிருக்கிறார்கள். சாதிக் பாட்சாவினுடைய குடும்பத்தினர் சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடணும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்தில் அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்குறோம், இத்தனை பணம் கொடுக்குறோன்னு முயற்சி பண்ணாங்கன்னு எல்லா பேப்பர்லையும் வந்தது. அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன், அதுக்கு வழக்கு போட சொல்றேன்.